Jai Guru. நான் சௌக்கியமா இருக்கீங்களா? தம்ஸ் அப். தட்ஸ் இட். தட்ஸ் இட். Jai Excellent. We are class apart. We are the torch bearers for the whole world, Jai Gurudev. contributing for the health and the joy of the whole world. We are the beacon lights, always. We are class apart. Always had that kind of an upper hand because we are part of the creator. We have already realized that we are not the creator, but part of the creator, having all the potentialities of the creativity. ஒரு இளையராஜா தான் ஒரு அற்புதமான இசையை வடிவமைக்க முடியும். ஒரு பூனை கிட்ட போயிட்டு தோடி ராகத்துல ஒரு கீர்த்தனை பண்ணி கொடுன்னா பண்ண தெரியாது. Because other than the human being, all the other creations, they are instinct based. Always remember, never ever underestimate. You are part of the creatorship. அதுக்குள்ள இருக்கிறத நம்ம கொண்டு வரும். ஸோ இப்போ இன்னைக்கு ஒரு அழகா ஒரு நாலேஜ் செஷன் பார்க்கலாம். இப்ப சூரிய வெளிச்சம் இருக்கு, நம்ம ஒரு பிரிசம் இல்லாட்டி ஒரு லைட் சோர்ஸ் ஆஃப் லைட், ஒரு பிரிசம் வைக்கிறச்ச எதிரில் ஒரு பிளேட் ஆர் ஒரு பேப்பர் வைக்கிறச்ச இட் எக்ஸ்பிரஸஸ் இட் செல்ஃப் ஆஸ் ஏ 7 கலர்ஸ். 7 கலர், 7 விதமான வண்ணங்கள், அற்புதமான வண்ணம், கண்கவர் வண்ணங்கள். வானவில்ல பார்த்து அதிசய கதைஞர்கள் இருக்காங்க உலகத்துல, கிடையவே கிடையாது. அது எப்படி இருந்த ஒரு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு வானவில் வருது, ஆஹாங்கிறோம், ஒருத்தர் என்னங்கிறோம், அதோ வானவில் தெரியுதுங்க, தலையை நுழைச்சி கிழச்சி குனிஞ்சி எந்திரிச்சு அதை பார்க்கிறோம். பிகாஸ் தட் இஸ் தேர் ஆல்ரெடி இன் யூ. யூ ஆர் த சோர்ஸ் ஆஃப் லைஃப். பட் அந்த 7 வண்ணங்களின் அடிப்படை எது? இட் இஸ் த லைட், a single source of light. வானத்தின் மீது மயிலாட கண்டேன், மயில் குயிலாச்சுதடி அக்கட்சி, துள்ளலை விட்டு தொடங்கினேன் மன்றாடும் வள்ளலை கண்டேனடி அக்கட்சி, சாதி சமய சழக்கை விட்டொழித்தேன் அருள் ஜோதியை கண்டேனடி அக்கட்சி. அற்புதமான வள்ளலார் பாடல். வானத்தின் மீது மயிலாட கண்டேன், ரொம்ப அழகான உலகம், அற்புதமான வண்ண வண்ணமான படைப்புகள், கண்ணு அகத்தவே முடியாது. இந்த பக்கம் ஒரு அழகான ரோஜா மலர் பூத்து இருக்கு, கண்ணு முடிட்டு போக முடியுமா? ஆஹா, முடியவே முடியாது. ஆஹா, எவ்வளவு அழகா இருக்கு இந்த கதவுல. அடுத்த நிமிஷம் இப்படி இன்ஸ்டிங்க்ட் வந்து இந்த வாசனை பார்க்கலாமே, ஆஹா எவ்வளவு ஜோரா இருக்கு. சம்திங் வித்தின் யூ ஐடென்டிஃபைஸ் யுவர் செல்ஃப் வித் தி கிரியேஷன். வானத்தின் மீது மயிலாட கண்டேன், அப்பேற்பட்ட அற்புதமான உலகத்தை படைத்து விட்டாய் அம்மா இறைவா, அதை என்னால் ரசிக்காம இருக்க முடியவில்லை. அதுதான் அழகே, படைப்பின் அழகே. ஆனால் அதற்கென்று ஒரு அர்த்தம் உண்டு, அதற்கு அடிப்படை காரணம் உண்டு. மயில் குயிலாச்சுதடி. குயில் என்பது கருப்பு, நாதம். நாதம் is the basis of the creation. Sound, vibrations is the basis of creation. குயில் கருப்பு, the black will the basis of the all the energy. அதுதான் தான் அம்பாளை நம்ம கருப்பு வச்சு பார்க்கிறோம். வானத்தின் மீது மயிலாட கண்டேன், மயில் குயிலாச்சுதடி. ஓ, there is a basic source of for all the creation. அப்பதான் எனக்கு புரிஞ்சது. ஆமா, கரெக்ட், ஏதோ ஒண்ணு இருக்கு. வானத்தின் மீது மயிலாட கண்டேன், மயில் குயிலாச்சுதடி, துள்ளலை விட்டு தொடங்கினேன் மன்றாடும் வள்ளலை கண்டேன். இங்க அங்க போய் குதிச்சுக்கிட்டு பர்பஸ் இல்லாம இங்க சம்பாரிச்சுட்டு கல்யாணம், குழந்தைங்க, அது ரிலேட்டிவ்ஸ், நோய் வாய்ப்பட்டு பட்டு துள்ளல், நேரம் கிடைக்காம. நாய்க்கு வேலை இல்லை, உட்கார நேரம் இல்லைன்னு ஒரு கிராமத்தை பழமொழி இருக்கும். நாய் ஒரு இடத்துல இருக்காது, அது ஒரு இடத்துல போயிருந்தா கடற்கடை இன்னொரு இடத்துக்கு போகும். நாய்க்கு வேலை இல்லை, ஆனா உட்கார நேரம் இல்லை. இது கிராமத்து அழகான பழமொழி, இது எல்லோருக்குமே போகும். கூட்டி கழிச்சு பார்த்தா எதை பார்த்து ஓடிக்கிட்டு இருக்க நமக்கு தெரியாது. துள்ளலை விட்டு, அப்பேற்பட்ட வாழ்க்கையை விட்டு தொடங்கினேன். எனக்குள்ள என்ன நடக்குது? வாயில போட்ட அற்புதமான மசால் தோசை கழிவா எப்படி வருது? அது எப்படி சக்தியா மாறுது? எனக்குள்ள என்ன நடந்துட்டு?
இந்த நுரையீரல் யாருடைய கட்டுப்பாட்டுக்கு இணங்கி விரியுது சுருங்குது, விரியுது சுருங்குது? இது எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ்ங்கிறாங்க. இது எப்படி செயல்படுது? எக்ஸோக்ரைன் கிளாண்டுக்கும் எண்டோக்ரைன் கிளாண்டுக்கும் என்ன சம்பந்தம்? இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா நம்முடைய உடலே ஒரு அற்புதமான அதிசயம் தான். துள்ளலை விட்டு தொடங்கினேன், நான் யார் என்ற கேள்வி எனக்கு வந்தது. அப்பொழுது எனக்குள் நான் என்னை நோக்கி செல்லும் பொழுது வள்ளலை கண்டேனடி, மன்றாடும் வள்ளலை கண்டேனடி. எனக்குள் ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த அற்புதமான தெய்வத்தின் அருள் பெற்றேன். சாதி சமய சழக்கை விட்டொழித்தேன். நான் அத்வைத்தம், நீ விசிஷ்ட அத்வைத்தம், நீ துவைத்தம், நான் ஐயங்காரு, நீ ஐயரு, நீ சமண, இது அது, இதை வச்சே சண்டை. யோசிச்சு பாருங்க. சில புரியவே புரியாது. ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அங்க காஞ்சி வரதராஜ பெருமாள் கோவில், அதை கேள்விப்படாத யாரும் இருக்க முடியாது. அங்க வரதராஜ பெருமாள் கோவில்ல பிராகாரத்துல கோவில் எல்லைக்குள்ள திவ்ய பிரபந்தத்தை ஓதுறது வடகலை ஐயங்கர். அவங்க ப்ரிரோகேட்டிவ். கோயில் விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் தென்கலை ஐயங்கர் அவங்க சொல்லணும், உள்ள சொல்லப்படாது. இதே தானே நடக்குது சிதம்பரம் கோவில்ல. தீட்சிதர்கள் அவர்கள் சொல்றதுதான் அவர்கள் சொல்றதுதான் தேவாரம், திருவாசகம், அவங்க தான் சொல்லணும், வேற யாரும் சொல்லக்கூடாது. இது போல நமக்குள் நாமே பிரிவினை ஏற்படுத்தி கொண்டு பார்த்தாரு வள்ளலார். என்னடா அக்கடா நிம்மதியா ஒரு பக்கம் உட்கார்ந்து உனக்குள்ள என்ன ஆராய்ச்சி பண்ணாம இங்கிட்ட அங்கிட்டும் பார்த்துக்கிட்டு இப்படி செதறி போறீங்களே. சாதி சமய சழக்கை, சழக்குன்னா முடிவில்லாத தர்க்கம், முடிவில்லாத ஒண்ணுக்கு ஒண்ணு பின்னல் 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 விட்டொழித்தேன். அப்பாடா, அருள் ஜோதியை கண்டேனடி அக்கச்சி. அருள் ஜோதி, அக்கச்சி என்பது ஒரு எப்படி உந்தி பரன் வர்ற மாதிரி அக்கச்சி அப்படின்னு வள்ளலார் பாடல. என்ன அற்புதமான பாடல் பாருங்க. நமக்கு மிகவும் பொருள், மிகவும் பொருள். ஒரு நிமிஷம் அப்படி. அப்போ அந்த 7 நிலை வர்ணங்களாக வெளிப்படக்கூடியது 7 நிலை வர்ணங்கள், 7 வர்ணங்கள் உண்மையா அல்லது அதற்கு ஆதாரமா இருக்கக்கூடிய ஜோதி உண்மையா? ஜோதி தான் உண்மை. அந்த சோர்ஸ் ஆஃப் லைட் எடுத்துட்டீங்கன்னா 7 வர்ணங்கள் காணாம போயிடும். சரி, அந்த 7 வர்ணங்கள் காணாம போயிடுது. அதுக்கு அடிப்படையான அந்த ஜோதியை தெரிஞ்செடுத்து அது வரைக்கும் வர நாம வானத்தின் மீது மயிலட கண்டேன், மயில் குயிலாச்சு தடி வந்தாச்சு. துள்ளலை விட்டு தொடங்கினேன், மன்றாடும் வள்ளலை கண்டேன் அடி. நான் எப்படி வள்ளலை பார்க்கறது? எனக்குள்ள அந்த ஒன் சோர்ஸ் ஆஃப் லைட்டை எப்படி பார்க்கறது? அந்த கேள்வி வரணும். ஸ்வாத்தியாயா, செல்ஃப் என்கொயரி. Who am I in reality? Am I the body made up of the 5 elements which are bound to go back and merge with the 5 elements on one day or the other? அப்போ காலேஜ்ல ஸ்கூல்ல டெமான்ஸ்ட்ரேட் பண்றாங்க. ஒரு லைட் வைக்கிறாங்க, பிரிசம் வைக்கிறாங்க, 7 கலர் வருது. அடாடா, ரொம்ப அழகா இருக்குது. அந்த லைட் ஆதாரம் அது வரைக்கும் வந்தாச்சு. ஆனா அந்த வந்த வர்ணங்கள் மறுபடியும் எப்படி சோர்ஸுக்கு போறது? How to make that 7 colors back to that single source of light? துள்ளலை விட்டு இந்த 7 வர்ணங்கள்ல மூழ்கி ஆராய்ச்சி பண்ணி இங்க எங்க குச்சிக்கிட்டு விட்டுட்டு தொடங்கினேன். I started making an inquiry. இந்த உடம்பு a single sperm and a single ovum, அதுல வந்தது தானே இந்த உடம்பு அம்மாவோட வயிற்றுல. Who is that source? யார் அந்த குயவன்? யார் அந்த குயவன்? நந்தவனத்தில் ஒரு ஆண்டி, அவன் 4-6 மாதமாய் குயவனை வேள் கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாடி. தோண்டியை வச்சுக்கிட்டு தண்ணியை மொண்டு பாத்திகள் விடுவீங்களா? தோண்டி அழகான தோண்டியை போட்டு உடைப்பீங்க. கேள்வி. அப்ப எனக்குள்ள எது? வாட் த சோர்ஸ் ஆஃப் லைட்? தொடங்கினேன், எனக்குள் நான் செல்ல ஆரம்பித்தேன். யார் இது? யார் இது? இந்த மூச்சு எப்படி இயங்குது? இந்த கண்ணு எப்படி பார்க்குது? காது எப்படி கேட்குது? தூங்குறப்ப காது கேட்கலையே, ஆழ்ந்து தூங்குறச்சு காது கேட்கலையே. தனராஜன் கத்துறாங்க எல்லாரும். அப்போ நான் இல்லையா அங்க? அப்ப விழிப்பதுன்னு வந்துடுறேனே. வாட் இஸ் தட்? ஜாக்கிரதா, ஸ்வப்னா, சுஷுப்தி, விழிப்பு நிலை, தூக்க நிலை, ஆழ் உறக்க நிலை. இதுக்கு என்ன வித்தியாசம்? அதுல எல்லாத்தையும் நான் தானே இருக்கேன்.
அப்ப நான் என்பது யார்? வாட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் மை பீயிங்? வாட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் மை? அந்த கேள்வி ஒருத்தருக்கு வரும். இல்லாட்டி நாள் எனும் வாழ். அற்புதமா வள்ளலார் திருவள்ளுவர் சொல்வார், இந்த பூமிக்கே நெருநல் உளன் ஒருவன் இந்தில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு. இந்த உலகத்துக்கு எதுனா பெருமை? வாட் இஸ் தட்? அண்ணா சொல்றாரா, நேற்று இருந்தாடாப்பா, இன்னைக்கு இல்லடா, நேற்று சாயங்காலம் பேசிட்டு இருந்தான்டா, இன்னைக்கு என்கிட்ட பார்த்தா காலையில மெசேஜ் வருதும் போயிட்டான்ட்டு, நடாது நம்பவே முடியலையே. அத திருவள்ளுவர் சொல்றார், நெருநல் உளன் ஒருவன், நேற்று இருந்த ஒருத்தன் இன்று இல்லை, இன்னைக்கு எல்லாம் போயிட்டான், அதான்டா இந்த உலகத்துடைய பெருமை. அதை புரிஞ்சுக்கணும் திருவள்ளுவர் சொல்றார். ஆக அதுக்கு என்ன பண்ணணும்? You have to keep another prism upside down. இன்னொரு பிரிசத்தை அப்சைட் டவுன் வச்சு பாருங்க, அந்த 7 வர்ணங்களும் will come as a single source or single ray of light. அப்ப என்ன? பேக் டு காட் ஹெட். என்னை தோண்டி ஞானம் கண்டேன், இதுதான் என் கட்சி. நமக்குள்ள என்ன இருக்கு? நமக்குள்ளதான் போய் தேடணும். எங்க தொலைச்சோமோ அங்கதான் போய் தேடணும். முல்லா நசருதீன் ஒருத்தர் இருந்தார், மிகப்பெரிய ஆப்கானிஸ்தான் ஒரு அறிஞர். அவர் ஒரு விளக்கு வெளிச்சம், சாயங்காலம் ரோட்ல விளக்கு கம்மா இருக்குது, அந்த லைட் இருக்குது, அங்க என்ன குனிஞ்சு ரொம்ப நேரம் தேடிட்டு இருந்தாராம். அக்கம் பக்கம் எல்லாம் பார்த்தாங்க, என்னடா நம்ம முல்லை இன்னும் தேடுறாரு, என்னங்க எதனா ஹெல்ப் பண்ணட்டுமா? ஆமா வாங்க தேடுங்க. எந்த தேடுறது? தொலைஞ்சு போனது வெளிச்சத்துலானே தேட முடியும். ஆமா நீங்க சொல்றது ரொம்ப நிஜம். என்ன தொலைச்சிங்க? என் பீரோ சாவியை தொலைச்சிட்டேன். எங்க தொலைச்சிங்க? எங்க ரூம்ல தொலைச்சேன், ஒரே இருட்டா இருக்கு தெரியல. ஏங்க, வீட்டு ரூம்ல தொலைச்ச சாவிய ரோடு விளக்கு வெளிச்சத்துல எங்கெங்க கிடைக்கும்? அடப்போடா முட்டாள, விளக்குகள் தானே தெரியணும். அப்படி தொலைத்த இடத்தை நாம் மறந்து ஏதோ தேடிக்கொண்டிருக்கோம், ஏதோ தேடிக்கொண்டிருக்கோம். ஆக இஃப் யூ கீப் a prism upside down, back to God head, எல்லாருமே அப்படியே சொல்றாங்க, பேக் டு காட் ஹெட். திரும்ப நாம் சேர்ந்த இடத்து, வாட்ஸ் தி ஆரிஜின்? வேர் ஆம் ஐ? வேர் ஆம் ஐ கோயிங் டு பி? வாட் ஆம் ஐ? வாட் ஆம் ஐ டு டூ டு கோ பேக் டு மை சோர்ஸ் ஆஃப் லைஃப்? அதுதான் என்னை தோண்டி ஞானம் கண்டேன், இதுதான். அதை நோக்கிதான் நம்ம போனோம். நம்ம செய்யக்கூடிய 3 ஸ்டேஜ் பிராணாயாமா, பாஸ்திரிகா, ஓம் சாண்டி, கிரியா, இது எல்லாமே நமக்கு அனார்மஸ் பிராண சக்தியை கொடுக்குது. பிராண சக்தி எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. உடம்பார் அடியின் உயரார் அடிவன், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பட மெய்ஞானம் சேரவும் வேண்டி உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். உடம்பு தான் பேசிஸ். நல்லது ஒரு வீணை செய்தே நலக்கெட புழுதியில் எரிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ மாயிரம் பகிர்ற வாழ்வதற்கு. எனக்குள்ள என்ன அந்த சக்தி இருக்கு? எப்படி வாழ்த்தணும்? எப்படி வாழணும்? இதோ இருந்தமா போனமன் இல்ல, இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். கண் போன போக்கிலே கால் போகலாமா? கால் போன போக்கிலே மனம் போகலாம், மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா? மனிதன் போன பாதையை மறந்து போகலாம். நமக்கு எப்படி இருந்தாங்க? மகாத்மா காந்தி இருந்தார், வள்ளலார் இருந்தார், எப்பேற்பட்ட ஆண்டோர்கள் சார்ந்தவர்கள் வாழ்ந்த புண்ணிய பூமி. அவர்கள்லாம் காட்டிட்டு போயிருக்காங்க எப்படித்தான் வாழ வேண்டும், இதுதான் வாழ வேண்டும், இதுதான் வாழ்க்கையின் நீதி. இதை கடைப்பிடிச்சுட்டு போறேன்னு நீ ஆனந்தமா இருப்ப, மற்றவர்களும் ஆனந்தமா இருப்பாங்க அப்படின்னு சொன்ன. ஆக வானத்தின் மீது மயிலாட கண்டேன், மயில் குயிலாச்சுதடி அக்கட்சி, துள்ளலை விட்டு தொடங்கினேன் மன்றாடும் வள்ளலை கண்டேன் அடி அக்கட்சி, சாதி சமய சழக்கை விட்டொழித்தேன் அருள் ஜோதியை கண்டேன் அடி அக்கட்சி என்று வள்ளலார் பறைசாற்றுகிறார். வள்ளலார் பறைசாற்றுகிறார். அற்புதம். அவருடைய சீடர்கள் எல்லாம் கேட்கிறாங்க, ஏ சுவாமி, நீங்க தானே தெய்வமணி மாலை பாடினீங்க, நீங்க தானே அம்பாள் ஸ்தோத்திரம் எல்லாம் பாடியிருக்கிறீங்க, சிவபெருமான பாடியிருக்கிறீங்க, இப்போ ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி ஜீவ காருண்ய ஒழுக்கம் ஒண்ணு போதும் சொல்றீங்களே, தயவு செஞ்சு படிங்க வள்ளலாருடைய ஜீவ காருண்ய விளக்கம். ஒவ்வொரு லைனும் அட்சர லட்சம் பேர். தயவு செஞ்சு வாழ்நாளை வீழாக்காது. திருவருட்பால முக்கியமா பார்க்க வேண்டியது ஜீவ காருண்ய ஒழுக்கம். அந்த உரைநடை பகுதியில பாருங்க, அவர் சொல்ற
எல்லா உயிர்களுக்கும் அடிப்படையானது பசி. அதுதான் இந்த உலகத்தையே இயக்கிக் கொண்டிருக்கிறது. அந்த பசி என்ற துன்பத்தை போக்கிவிட்டால் நீதான் இறைவன். நான் சொல்லல, வள்ளலார் சொல்ற. அதுதான் ஜீவ காருண்ய விளக்கு. படிங்க. ஆக எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் ஆவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைத்தான். அற்புதமான வாழ்க்கைகள், அற்புதமான வாழ்க்கை. We are so blessed. We are so blessed. We are under the plumes of our beloved Guruji. குருஜி எத்தனையோ 1000 ஆண்டுகள், 5000 years வந்துவிட்டார். அவர் வழிகாட்டுறார். சுதர்ஷன கிரியா பண்ணிட்டீங்கன்னா பிராணசக்தி அதிகமா இல்லை. அந்த பிராணசக்திய வீணாக்காம தொழிலை விட்டு தொடங்கினேன். எதுக்காக நான் இருக்கேன்? வாட்ஸ் த பர்பஸ் ஆஃப் மை லைஃப்? நம்மளும் சந்தோஷமா இருக்கும், எல்லோரும் சந்தோஷமா இருக்கும். எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே எல்லாமல் வேறொன்றறியும் தரார்கள். அந்த லைஃப் மட்டும் போயிட்டா, ஐ ப்ராமிஸ் யூ சார், ஐ ப்ராமிஸ் யூ, உங்கள் தேவைகள் உங்கள் வாசலை நோக்கி வந்து பூர்த்தி செய்யப்படும். உன்னுடைய தேவைகளுக்கு குறைவு இருக்க, உனக்குள் ஏதோ ஒரு அமைதியும் ஆனந்தமும் எப்பொழுதும் அப்படியே அலை ததுமின்றே இருக்கும், சுகமா. உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுக்கு தகுந்தவங்களா இருப்பாங்க. நீங்களும் ஆனந்தமா இருப்பீங்க, அவங்களும். So let us move towards that flag. கடைசியா ஒரு முறை எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப பிடிச்சது. எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா, சித்திரை அசித்துடன் இணைத்தாய், அங்கே சேரும்மை பூதத்தில் வியனுலக அமைத்தாய், அத்தனை உலகமும் வண்ண களஞ்சியம், ஆஹா பல பல நல் அழகுகள் படைத்தாய், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய். மகாகவி பாரதி. ஆமா, ஒரு அழகான பச்சைக்கிளி பறந்து போறது, ஒரு அழகான அணில் குட்டி ஒரு சின்ன ஏதோ ஒண்ணு பருப்பு வச்சு கொறிச்சுட்டு இருக்கு, அது பார்த்து அழகா இருக்கு. ஒரு மெல்லிய தென்றல் உங்களை அப்படி தழுவி செல்கிறது, ஆஹா சுகமா இருக்கு. அதை இல்லை சொல்ல மறுக்க முடியாது. ஏனென்றால் உணர்வுகளின் பற்பட்டவன் தான் மனிதன். அதே நேரத்துல அந்த இருமையிலேயே இருந்தோம்னா முடிவே கிடையாது, போய்கிட்டே இருக்க, அப்படியே கண்டினியூ கண்டினியூ கண்டினியூ. அதை விட்டு விட்டு முக்தி என்றொரு நிலை சமைத்தாய், அங்கே முழுதினையும் உணர்வும் உணர்வமைத்தாய், பக்தி என்றொரு வழிவகத்தாய் எங்கள் பரமா. அதே பாரதி தான் எப்படி முக்தி நிலைக்கு போக வேண்டும் என்று வழிகாட்டுகிறார். மிகப்பெரிய சித்தர், ஞானி மகாகவி பாரதி. அவரை மொழியை நம்ம புரிஞ்சுக்கணும், அவரது படிக்க. ஆக நாமளும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா, நம்மளும் சந்தோஷமா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷம். அது என்ன படுத்துறாங்க? லைஃப் இஸ் லவ், life is joy, life is enthusiasm. Thank you, Arun. Thank you for the opportunity. Jai Gurudev. Jai Gurudev. Jai Gurudev. Thank you.